உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாளிலும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை நமக்கு சிறப்பித்து தருவதற்காய் நம் மத்தியிலே அன்பு போதகர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பஸ் ஜோஷ்வா, பஸ் ஜோயில் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பஸ் ஜோஷ்வா, இந்த பாடத்தை தூக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 3ஆம் காலாண்டு பாடங்களை படித்து வருகிறோம். கொரிந்து பட்டணத்திற்கு பவுலார் எழுதின 2 நிருபங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு அன்பால் உந்தப்பட்ட ஊழியம். மனப்பாட வசனமாக 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் என்பது. நல்ல ஒரு வசனம். பாஸ்டர் ஜோயல், பாட அறிமுகம். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரும்பாலும் இந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் சந்தித்த உபத்திரவங்களை பற்றி இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஒரு பெரிய பட்டியலிட்டு சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவர் பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதில் என்ன வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இவை எல்லாவற்றிற்கும் மேலும் அவர் சபை மீது கொண்டிருந்த அந்த அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆழ்ந்த அன்பினுடைய வெளிப்பாடு இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கிறிஸ்து எப்படி இந்த சபை மேலே அன்பு கொண்டிருந்தாதோ அந்த கிறிஸ்துவினுடைய குணத்தை போலவே இந்த இடத்துல பவுலனுடைய குணமும் ஒத்ததாக இருந்து இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பை கொண்டு தேவனுடைய சபையை அவர் ஆதரித்து ஊழியம் செய்கிறார். சபைகள் வேகமாக வளர்ந்து கடந்து வந்தது. எனவே இந்த நாள் பாடத்திலும் நாம் பார்க்கும்போது அந்த அன்பினால் உந்தப்பட்ட ஊழியம் என்ற தலைப்பில் இதை படிக்கும்போது நாமும் அன்பு கொண்டால் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை இந்த பாடம் நமக்கு விளக்குகிறது. நிச்சயமாக நல்ல ஒரு அறிமுகம். ஜோஷுவா, உங்களுக்கான முதல் கேள்வி, பவுல் ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்? நம்ம இந்த காலாண்டு பாடத்தை துவக்கும் பொழுது சொன்னோம், முதல் 8 பாடங்கள் 1வது நிருபத்தில் இருந்தும் அடுத்து இருக்கக்கூடிய 5 பாடங்கள் 2வது நிருபத்திலிருந்து என்று நம்ம பார்த்தோம். இந்த 2வது நிருபத்தை துவங்கும் பொழுதே பவுல் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவருக்கு சில காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவர் எதுக்கு நன்றி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆறுதலின் தேவனாக இருக்கிறதுனால. இவர் ஏகப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கார், துன்பத்தில் இருக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருப்பதனால அவரை துதிக்கிறேன் என்று சொல்றார். 4வது வசனம் சொல்கிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏன் பவுல் நன்றி சொல்றார் அப்படின்னு சொன்னா, பவுல் தேவனிடத்திலிருந்து மேலான ஆறுதலை பெற்று எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை இருதயத்தில் உடையவராக இருந்தார். அதற்காக அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு பதில். பஸ் ஜோயல், துன்பங்கள் வரும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான நேரம் தான் அது. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சிரிக்க மாட்டோம், ஜெபிக்க தோணாது. ஆனால் இந்த இடத்துல துன்பங்கள் எப்படி தேவனை நம்ப வைக்கிறது அந்த சூழ்நிலை வரும் பொழுது? பவுல் மிகுந்த துன்பத்தை சந்தித்து வந்தவராக இருந்தார். ஆனாலும் தேவன் அவரை விடுவித்தார். அவர் சந்தித்த எல்லா துன்பங்களுக்கும், குறிப்பாக யூதர்களிடத்தில் அவர் ஒன்றுக்கும் குறைய 40 அடியாக 5 முறை அவர் அடிப்பட்டதாகவும், இன்னும் கப்பர் சேதத்தில் இருந்ததாகவும், இருளில் இருந்ததாகவும், நிர்வாணத்தில் இருந்ததாகவும், இன்னும் பல பட்டியலை அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். இவை எல்லாவற்றிலுமே தேவன் அவரை விடுவித்து காத்தார் என்பதையே பவுல் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சாவே எங்களை தேடி வரும்ன்றது எங்களுக்கு தெரிந்தாலும் அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இந்த ஆண்டவரால் முடியும். நாங்கள் மரணத்தையே சந்தித்தா கூட எங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அவர் எங்களை தப்பு வைக்கிறாரு, இனிமேலும் தப்பு வைப்பார் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையை அவங்க வைத்திருந்தாங்க. எனவே துன்ப வேளைகளிலே ஆண்டவரை மிகவும் நம்பினவர்களாக இருந்தாங்க. ஒன்று. இன்னொன்று நாம் பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவனை நேசிப்பவர்களுக்கோ சகலமும்
நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கிறது. அது துன்பமாக நடந்தாலும் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, சோதனைகள் நம்மை தேவனிடம் நெருக்கமாக ஈர்க்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்ல அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. எனவே துன்பங்கள் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கான ஒரு படிக்கட்டுகளாக அமைவதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் நம்மை துன்பங்களுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர் நமக்கான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார், நமக்கான நம்பிக்கையின் தேவனாக அவர் இருக்கிறார். நிச்சயமாக நல்ல அந்த குணங்கள் அவர் தருகிறார் இல்லை, அந்த பயம் இருந்தாலும் அதை தாண்டி செல்லுகிற வழிகளை தருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பவுலின் எளிமையும் ஒரு நேர்மையும் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவரது அன்பை எப்படி அவர் பிரதிபலித்து அந்த இடத்துல அவர் காணப்பட்டார்? நம்ம இந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் மனப்பாட வசனமாக நான் சொன்னேன், அவர் இந்த திருச்சபையின் மீது மிகுந்த அன்பை வைத்திருப்பதினாலே அதிக வியாகுலத்தோடும் கண்ணீரோடு எழுதுகிறார் என்று சொல்லி. இப்போ இவர் இந்த கொரிந்து பட்டணத்திற்கு எதை காண்பிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இவரை குறித்ததான தவறான எண்ணங்களையும் கண்ணோட்டங்களையும் அங்கு உருவாக்கக்கூடிய நபர்கள் சிலர் இருந்தாங்க. அதான், இவர் நேர்மையற்றவர், இவர் உண்மையற்றவர் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் அங்கே இருந்தாங்க. அதை குறித்து வாசிக்கும் பொழுது இவர் இந்த கடிதத்தில், இந்த 2வது நிருபத்தில் ஒரு வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 1:12 வசனம், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோടെ நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், நாங்கள் திவ்ய உண்மையோடு கபடமில்லாமல் உங்களிடத்துல இருந்தோம், நான் உங்களிடத்துல நேர்மையானவனாக உண்மையுடையவனாக காணப்பட்டேன், எந்த விதமான கபடமோ எந்த விதமான மாய்மாலமோ எங்கிட்ட இல்லை என்பதை அவர் காண்பிக்கிறார். 2வதாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:17 வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அவர்கிட்ட பொய் இல்லை, வசனத்தை மாற்றி பேசுகிற அனுபவம் கிடையாது, துப்புரவாகவும் வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லக்கூடியதாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்கள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பேசுகிறவராக இருந்தார். தேவன் சொன்ன பிரகாரமாகவே அந்த ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் பொய்யாகவோ மாய்மாலமாகவோ கபடமாகவோ அங்கே இல்லை என்பதை காண்பிக்கிறார். நல்ல ஒரு விளக்கம். தொடர்ந்து படிப்போம். ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி, நாம் மற்றவர்களின் நோக்கங்களை விசாரிக்கும் போது எப்படி நம்ம கவனமாக இருக்கணும்? பவுலை குறித்து நாம் இங்கே வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 4:2 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே பவுலினுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மற்றவர்களை பற்றி பேசும்போதோ இல்லை மற்றவர்களை பற்றி விசாரிக்கும் போதோ அவர் சுத்தமான மனதுடன் மிகவும் ஜாக்கிரதையோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக பிறரை நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய குணம் இல்லாமல், சரியா, பிறரை நியாயம் தீர்ப்பதற்கான குணம் இல்லாமல் ஒரு கபடற்ற குணத்தோடு பவுல் அங்கே அந்த நபர்களை விசாரிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:2 வசனத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு இப்படியாக அங்கே சொல்லுகிறது பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்றும் விளங்க பண்ணுகிறோம். அப்ப எல்லா மனுஷருக்கு முன்பாக எந்த தவறுக்கும் எந்த கபடத்திற்கும் உடன்படாமல் தன்னை உத்தமனாக காத்து கொண்டார் பவுல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயின் சுவிசேஷம் 7:1 நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யாதுங்க, குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே மற்றவர்களின் நோக்கங்களை விசாரிக்கும் போது நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அந்த பாடத்தை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளஸிங் என்ற புத்தகத்தில் அம்மையார் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, மனிதரின் நோக்கங்களை நியாயம் தீர்ப்பது தேவனுக்கே உரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நியாய தீர்ப்பு என்பது அது தேவனுடைய கடமை, அவருடைய வேலை. அந்த வேலையை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பவுல் அவருடைய ஊழியத்திலேயே இதை போதித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்வதை நாம் செய்யக்கூடாது, அது தேவனுடைய கடமை என்று சொல்லி பவுல் இங்கே வெளிப்படுத்திருக்கிறார். எனவே இந்த பாடத்திலே நாம் பார்க்கும்போது மற்றவர்களின் நோக்கங்களை குற்றம் சாட்டுவதிலே நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கும், சுத்த மனசாட்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது இவை எல்லாம் இதில் கட்டுப்படுகிறதாக இருக்கிறது. நல்ல ஒரு காரியம்.
பவுல் வந்து அதுக்கப்புறம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறாரு. ஆனால் அந்த பிரயாணம் வந்து அந்த திட்டத்தையே இவர் மாற்றுறாரு. ஏன் வந்து மாற்றினார்? நீங்கள் முதலாவது நிருபத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பவுல் மக்கதோனியா வழியாக கொரிந்துவுக்கு வருவதாக எழுதியிருப்பார். நான் 2வது தடவை உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி எழுதியிருப்பார். ஆனால் அவர் திட்டமிட்டபடி வரமாட்டார். நம்ம இந்த பாடத்தை துவங்கும் போது சொன்னோம், பவுலை குறித்து பலவிதமான தவறான கருத்துக்கள் அங்கே இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்னால் செய்ய மாட்டார், மாற்றி பேசுவார், அவர் ஹிஸ் அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கான விளக்கத்தை 2வது நிருபத்தில் அவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னு சொன்னால், இந்த 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நம்ம 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுதே அதை குறித்து தொடர்ச்சியாக படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியை வீட்டில் படித்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம விசுவாசிகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இதில் குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அப்படின்னா இது சரியில்லை, நான் வந்தால் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எனக்கும் துக்கத்தை கொடுக்கும், உங்களுக்கும் துக்கத்தை கொடுக்கும். எனவே நான் வருவதற்கு முன்பதாக கடிதத்தின் மூலமாக உங்களை சரி செய்வதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அதனால தான் மனப்பாட வசனத்தில் வாசித்தோம் நம்ம, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் நான் உங்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே அதிக வியாகுலத்தோடும் மன இடுக்கத்தோடும் அதிக கண்ணீரோட நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் சொல்றார். காரணம் ஏன் பவுல் மாத்திட்டார் அவருடைய திட்டத்தை அப்படின்னு சொன்னா, அவர் பிரயாண திட்டத்தின்படி வந்திருந்தா அந்த பிரயாண திட்டத்தின் நிமித்தமாக அவருக்கும் துக்கம் ஏற்பட்டிருக்கும், அங்கிருந்த மக்களுக்கும் துக்கம் ஏற்பட்டிருக்கும். 2வது வசனம் சொல்கிறது, நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனா இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். நான் வந்தா உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படணும், ஆனால் தவறுகள் நடக்கும் பொழுது அதை பார்த்து நான் துக்கப்படுவேன். எனவே இதை சரி செய்து கொள்வதற்காக கடிதத்தை எழுதுறேன். நான் வரும்போது நான் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் மாறுங்க அப்படின்றதுக்காக எழுதுறாரு. இதனால தான் அவருடைய பயணத்திட்டத்தை மாற்றலார். மற்றபடி பவுல் வந்துட்டு நினச்சி பேசுகிற ஆள், மாற்றி செய்கிற ஆள் கிடையாது. உண்மைதான். நல்ல ஒரு விளக்கம். பாஸ்டர் ஜோயல் பாஸ்டர் சொன்னது மாதிரி தொடர்ந்து அவருடைய பிளானை மாற்றினார். ஆனால் என்ன ரீசன், என்ன இதனால் காரணம்னு கண்டுபிடிச்சோம். ஆனாலும் பவுலுடைய நோக்கங்கள் ஏன் தவறாக மற்றவங்க புரிந்து கொண்டாங்க? எப்பயுமே சிலருடைய நோக்கங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதுவும் குறிப்பாக பவுலினுடைய நோக்கங்கள் இந்த கொரிந்து பட்டணத்திலே அநேக சூழ்நிலைகளே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கும்போது அவரை ஒரு நிலைத்தன்மை அற்றவர் என்று சொல்லி மக்கள் அவரை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அது ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அவர் சில காரியங்களிலே அவர் சில தீர்மானங்களை மாற்றினதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் இதில் பார்க்கும்போது அதனுடைய ஃபண்டமெண்டலை பார்த்தோன்னு சொன்னால், அதிலும் அவருடைய மனம் உறுதியானது. என்ன செஞ்சாலும் அதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு தீர்மானத்தோடு அவர் இந்த காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். சரி, ஆனால் இதை ஏன் தவறாக புரிந்து கொண்டாங்க? இதுக்காக பவுல் பேசின காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை நாம் இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? பவுல் ஒரு கேள்வி கேட்ட அடுத்து பதில் சொல்றார். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. நான் என்ன சொன்னாலும் அது தேவனுடைய நாமத்தை நான் சாட்சியாக வைத்து தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அடுத்து அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பேசுகிறார் பார்த்தீங்களா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவ நாமத்தை நான் சாட்சியாக வைத்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது எப்படி இருக்கிறதா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நல்ல நோக்கங்கள் சில நேரத்தில் பல முறைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, அவற்றிலும் தேவன் அந்த மனதை அறிகிறவராக இருக்கிறார். எனவே நம்மளுடைய மனதிலே சில நேரத்தில் நம்மளோட டெம்பரமெண்ட் மாறும். அது மாறினாலும் அது நல்ல நோக்கத்தோடு இருக்குமா அல்லது தீய நோக்கத்தோடு இருக்குமா? நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தேவன் அவற்றை தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருடைய கண்ணுக்கு மறைவாக எதுவுமே இருக்க போகிறதல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய நல்ல நோக்கங்களை எல்லாராலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் போல நாமும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அது சரியானதாக செயல்பட வேண்டும் என்பதற்கு தேவ வாக்குத்தத்தத்தை போல அவருடைய வார்த்தைகளை போல நாம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே உண்மையுள்ள இந்த வெளிப்பாடுகளை பரலோகத்தின் தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு கருத்துக்கள். அப்போ இன்னைக்கு உண்மையான ஒரு அன்பு பிறரிடம் நலனை முன்னிலைப்படுத்துகிறது என்று பார்க்குறோம். சில நேரத்தில் அப்படி தான் தோணும்.
இன்னைக்கு நம்மளும் ஒரு தீர்மானம் மாற்றுறோம் அப்படின்னா தீர்மானம் மாற்றிட்டோன்ற ஒரு கோபம் தான் இருக்கே தவிர ஏன் அந்த திட்டம் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு யோசனைகள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யலை இல்லை. தொடர்ந்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பவுல் எழுதிய கடிதத்தில் விளைவு என்ன? அவர் எப்படி அந்த எதிர்வினையை சமாளித்து அவர் செஞ்சார்? முன்பாக சொன்னது போல அவர் நேரடியாக வந்திருந்தா துக்கமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொல்லி கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. கடினமான வார்த்தைகள் எழுதி அனுப்புறாரு. அவர் நேரடியாக சொல்லும்போது கூட நம்ம சில நேரத்தில் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு கஷ்டப்படுவோம். கடிதத்திலே அவர் சரியான வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக எழுதி அனுப்பினது நிமித்தமாக அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டானதை நம்ம 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தில் 5 வசனத்திலிருந்து 13வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதை நம்மால் படிக்க முடியும். குறிப்பாக 9, 10 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். யார் சொல்றான்னா? பவுல் சொல்றாரு. ஏன்னா நீங்கள் மனமாற்றம் அடைந்திருக்கிறீங்க. எதற்காக, எப்படி மனமாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு சொன்னால், கடைசியில் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. நம்ம தேவனுக்கு விரோதமாக நடந்துட்டோம் அப்படின்றத சத்தியத்தின் மூலமாக தெரிந்து கொண்ட போது ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா துக்கம் அடைந்தார்களாமா. எனவே அந்த துக்கத்து நிமித்தமாக பவுல் சந்தோஷப்படுறார். நம்முடைய விசுவாசி ஒருவர் செய்த தவறை வேதத்தின் அடிப்படையில் உணரும் பொழுது தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகும். அந்த துக்கம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ என்ன உண்டாயிருச்சுன்னு சொன்னால் மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. எனவே பவுல் என்ன நோக்கத்திற்காக வராமல் தாமதித்து கடிதத்தை எழுதினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகிறது, உண்மையான மனம் திரும்புதல் அங்கு நடக்கிறது. எனவே இப்பொழுது பவுல் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக நான் இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த கருத்தை படிச்சிருக்கிறேன். த ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல் என்ற புத்தகத்தில், உண்மையான அன்பு தவறை திருத்தும், ஆனால் அது ஆவிக்குரிய இரட்சிப்பை நோக்கமாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மையார் வெளிப்படுத்திருக்காங்க. அப்போ திருத்துதல், ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அன்போடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோயில், அடுத்த கேள்வி எப்படி நகர்ந்து போகுதுன்னா, சபை ஒழுக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நோக்கமே சபையினுடைய ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் பயங்கரமான உபத்திரவ நாட்டில் இருந்தாலும் அவருடைய கவனம், அவருடைய எண்ணம் எல்லாம் எப்போதும் சபையை பற்றினதாகவே இருந்தது என்று சொல்லி நம்ம அறிமுகத்தில் நம்ம பார்த்தோம். எனவே இந்த பவுல் ஏன் இந்த சபையினுடைய முக்கியத்துவத்தை, ஒழுக்கத்தை அவ்வளோ தூரம் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கும்போது, வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தண்டனை போதுமானது, இப்போது மன்னித்து அன்பை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறார். எனவே ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு வேளை யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அவங்க திருப்பி அவங்க அந்த தண்டனை பெற்ற பிற்பாடு அவங்க மனம் மாறினார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அடுத்தபட்சம் நம்ம என்ன செய்யணும்? அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அந்த ஒழுக்கத்தை அவர் விரும்புகிறார். ஒரு ஆத்மா மனம் திரும்பினா போதும், அவங்க ஒழுக்கத்தை கடைபிடித்தா போதும். அடுத்து அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தினாலே மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லலாம் பார்க்கும். எனவே மன்னிப்பு என்பது கிறிஸ்துவின் சன்னிதானத்தினால் கண்டிப்பாக செய்யப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே சபை ஒழுக்கத்தின் நோக்கம் ஒரு தண்டனை அல்ல. நம்ம ஏற்கனவே கடந்த பாடத்தில் நம்ம படித்திருப்போம், இந்த ஒழுக்கத்தினுடைய நோக்கம் எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது மீட்புக்காக என்று சொல்லி நம்ம படித்திருந்தோம். அதே போலவே பார்க்கும்போது இந்த இடத்துலையும் அந்த நோக்கம் எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது மீட்பிற்காக, மன்னிப்பு மற்றும் அன்பின் மூலமாக ஒரு குற்றவாளியை மீண்டும் கிறிஸ்துவுக்கான ஒரு ஆத்மாவாக நாம் உறுதிப்படுத்துவதற்காக நாம் செயற்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க, சபை ஒழுக்கம் ஆன்மாவை மீட்டெடுக்க செய்யப்படும் அன்பின் செயலாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய காலங்களில் சில அனுபவங்கள் கடுமையாக இருக்கலாம், ஆனாலும் நாம் என்ன செய்யணும்னு சொல்லலாம் பார்க்கும்போது அதை கருணையோடு செய்ய வேண்டிய அவசியத்திலே நம்ம இருக்கிறோம். கடுமையான சூழ்நிலைகளையும் கடந்து வருவதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் நமக்கு பலம் கொடுப்பாராக. மனம் திரும்புதலை அன்போடு நாம் வரவேற்போம். ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய குணத்தை நாம் காண்பிப்போம். நல்ல ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் இறுதியாக கேள்வியை யோசிக்கும் போது, ஒரு கடுமையான ஒரு கடிதத்தை எழுதிட்டார் அந்த வார்த்தைகள். அதுக்கப்புறம் பவுல் எங்கே போனார்? பவுல் இவங்களுக்காக காத்திருந்தார்.
என்ன ரியாக்ஷன் வரும்னு சொல்லி அவர் தீத்துவுக்காக காத்திருந்தார். அதை குறித்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்கிறது, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்கு நம்ம வாசிக்கும்போது இவர் இங்கே வந்திருக்கணும், கொரிந்துக்கு வந்திருக்கணும். ஆனால் கொரிந்துக்கு வராமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கடிதத்தை எழுதி அனுப்பிட்டு ஒரு மன கஷ்டம் இருக்குது, நம்மளுடைய சபை இப்படி இருக்குதுன்னு சொல்லி மன கஷ்டம் இருக்குது. ஆனாலும் அவர் சோர்வினாலும் துயரத்தினாலும் தொய்ந்து போனவர் கிடையாது. தேவன் கொடுக்குற ஆறுதலினாலே, தேவன் கொடுக்குற பலத்தினாலே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அங்கு வல்லமையாக தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். மக்கதோனியாவில் இருக்கும் பொழுது தீத்து வந்து பவுலுக்கு ஆறுதல் சொன்னதை நம்ம 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதன் பிறகு தான் அவர் எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் பிலிப்புக்கு போகிறாரு, அங்கே தீமோத்தேயுவை சந்திக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, நல்ல ஒரு தொடர்பு. ஃபர்ஸ்ட் இறுதி கேள்வி, கொரிந்துவில் நல்ல பதிலை அறிந்தபோது பவுலின் எதிர்வினை என்னவாக இருந்தது? பவுல் மகிழ்ச்சியாக தேவனை ஸ்தோத்தரித்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அந்த தேங்க்ஸ் கிவிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அவருடைய கடிதம் ஒரு நல்ல பலன் கொடுத்தது. உண்மையான ஊழியக்காரர்கள் சுயநலத்திற்காக அல்ல, தேவ நாமம் மகிமைக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதும் பவுல் மூலமாக நமக்கு இங்கே வெளிப்படுகிறது. 2 வசனத்தை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ அம்மையாரதை பற்றி எழுதிருக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்துவின் வாசனை உலகம் முழுவதும் என்ன செய்யணும், பரவ வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுறாங்க. இப்போ நம்மளை கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்டிருக்கிற பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ தேவனுடைய வசனத்தை ஒழுக்கமாக பயபக்தியாக பேசினதாக பவுல் இங்கே அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார். எனவே கவலை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நியமித்த அந்த பணி நிற்கக்கூடாது. தேவன் நம்மை ஜெயத்திற்கென்று வழிநடத்துகிறவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வாசனையை நாம் பரப்ப வேண்டும். சும்மாக நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, அற்புதமான ஒரு கருத்தை நாம் படித்தோம். பவுலின் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அவர் தேவன் சொன்ன வேலையை செய்து கொண்டே இருந்தார். இந்த பாடத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் பயணித்து நாம் காண்பிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கும் தருவார். ஞானத்தோடு செயல்படுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.